லைஃப்ல எல்லாரும் ஒரு வாட்டியாச்சும் நம்மளோட ஃபோனை தொலைச்சிருப்போம். அப்படி தொலைஞ்சு போன ஃபோனு நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த ஃபோன்ல ஒருத்தங்க ஒரு ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணி நம்ம லைஃப் மொத்தத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இதே மாதிரியான ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப பஸ்ல அவங்களோட ஃபோனை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோனை ஒருத்தர் கால் பண்ணி திருப்பி கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அந்த ஆளு ஹீரோயினோட போன்ல ஒரு ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினும் போன் திருப்பி கிடைச்ச சந்தோஷத்துல எதுவுமே நோட்டீஸ் பண்ணாம அப்படியே போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்த அந்த ஆளு ஹீரோயினோட லைஃப் மொத்தமா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் யாருக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, யாருக்கு கால் பண்றாங்க, எல்லா விஷயமும் அவன் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட லைஃப் மொத்தமும் இப்ப அந்த ஆளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதுக்காக இந்த ஆள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஒரு சீரியல் கில்லர். இதுக்கு முன்னாடி 7 பேரை இதே மாதிரி அவங்க போனை ஹேக் பண்ணி அவங்க எல்லாரையும் கொண்டு இருக்கான். அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் தான் நம்ம ஹீரோயின். அவன் கிட்ட இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஹீரோயினோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றான். எக்ஸாம்பிளுக்கு ஹீரோயினோட ஆபீஸ்ல இருக்க கான்பிடென்ஷியலான டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறான். அதனால ஹீரோயினுக்கு அவங்க வேலை போயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடவுமே ப்ராப்ளம் வர மாதிரி சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்றான். ஹீரோயின் எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அவனுக்கு தெரிஞ்சதுனால அதே இடத்துக்கு அவனும் போயிட்டு ஹீரோயினை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். ஹீரோயினுக்கு லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்குன்னு புரியுது. ஆனா எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினுக்கு தெரிய வருது, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா ப்ராப்ளம்க்கும் அந்த ஆளு தான் காரணம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. உண்மை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து எப்படி அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை யாராச்சும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா படத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை என்னோட வாய்ஸ்ல ஃபுல்லா கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம மிஸ்ஸஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.